Namaste children, how are you? I hope that you are all fine at home. Today, this science class, we shall see about rainwater harvesting. Rainwater harvesting. Now, listen. Rainwater harvesting அப்படின்னா இப்போ மழை நீர் சேகரிப்பு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டிலே கூட மழை நீர் சேகரிப்பு தொட்டி எல்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா மழை நீர் சேகரிப்பு. இப்போ நம்ம எதுக்காக நம்ம வந்து மழை நீர் சேகரித்து வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் ஃபியூச்சர் யூஸ், நம்ம பின்னாடி அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் த பர்பஸஸ், எல்லாத்துக்கும் எல்லா தேவைக்காகவும் நம்ம வந்து we can யூஸ் தட் வாட்டர் இல்லையா. நம்ம வீட்டிலே கூட இப்போ மழை பெஞ்சதுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, மழை தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. எதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சி வைக்கிறோம். அதே போல் இப்போ நிறைய மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ இன் ஆர்டர் டு அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போய் அங்கே இங்கேயும் கலந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம ரூட்டில் இருக்கிற வாட்டரெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ரெயின் வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம் இல்லையா. ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் உள்ளே விட்டோம்னா அது எல்லாம் ஃபில்டராகி கீழே போகும். தெரியுதா? நான் இந்த மாதிரி நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் நம்ம ஒரு டேங்க் மாதிரி இருந்தால் கூட அந்த தண்ணியெல்லாம் அந்த டேங்க்குக்கு போகிற மாதிரி பண்ணலாம் இல்லையா. Now we shall see about rainwater harvesting. How to harvest rainwater? Listen, in your book page number 73 you see this picture. How the rainwater is collected on the roof. எப்படி ரெயின் வாட்டர்லாம் கலெக்ட் ஆகி டியூப் வழியாக வந்து தென் இட் கோஸ் டு திஸ் பிட். இந்த பிட்டில் போய் இந்த பிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கீழே வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும். தென் மிடில் வந்து சின்ன சின்ன கல் இருக்கும். மேலே வந்து சாண்டு மணல் போட்டிருப்பாங்க. இதில் அப்படியே ஃபில்டர் ஆகி அந்த தண்ணியெல்லாம் இட் கோஸ் டு அண்டர் கிரவுண்ட், அதாவது போர்வெல்க்கோ அல்லது வேறு எதுக்காகவோ ஒரு டேங்க் மாதிரி நம்ம கட்டியிருந்தோம்னா கூட அங்கே கூட போய் சேர்ந்துக்கும். Rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. Future use na பின்னாடி நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக we are collecting and storing the rainwater. Now rainwater can be collected in natural reservoirs or artificial tanks. ரெயின் வாட்டர்லாம் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ்னு இந்த ஏரியில் இருக்குல்ல, ஏரிக்குள்ள எப்படி தண்ணி வருது, மழை வந்தால் தான் ஏரிக்குள்ள தண்ணி வருது. மழை வந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த ஏரியில் வந்து தேங்கி நிற்கும் இல்லையா. குளம், குட்டை, ஏரி, இதுக்கு ஆறு, இதுக்கெல்லாம் வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து சேர்ந்து வருது. இதெல்லாம் தான் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ்னா நம்ம மேன்மேடு. Then next one, rooftop harvesting is also a type of rainwater harvesting. Rooftop harvesting அப்படின்னா மேலே நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா, அங்கே இருந்து நம்ம ரெயின் வாட்டரை சேகரிச்சு வைக்கிறோம் இல்லையா, அது rooftop harvesting. The rainwater on the top of the building is collected. And passed into the ground through pipes. அதை என்ன பண்ணுறோம், இப்போ சொன்ன இப்போ புக்கில் காமிச்சு இல்லையா, அந்த ரெயின் வாட்டர் எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு பைப் வழியாக வருது. தெரியுதா? வாட்டர் பாசிங் த்ரூ த பைப்ஸ் enters the pit which consists of gravels. Gravels, gravels. Then sand, sand, and it passes impurities and filtered, and it is filtered and stored as groundwater. ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி வந்து அந்த சாண்ட் மணலுக்கு போகும். தென் மணல்ல இருந்து அந்த கிராவல்ஸுக்கு, தென் கீழே வந்து பவுல்டர்ஸ் பெரிய பெரிய கல்லாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அப்படி ஒவ்வொரு லேயராக போக அந்த இம்ப்யூரிட்டிஸ்னா என்ன,
அந்த அழுக்கு தூசி இதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிடும். அதெல்லாம் வடிகட்டி கீழே வந்து பியூரான தண்ணியாக இருக்கும். Then it is stored as a groundwater. Then more to know, H2O is the chemical formula of water. What is the chemical formula in H2O? Water is chemical formula H2O. Okay. Then turn the next page. That is page number 74. Page number 74. 1 inch of rainfall on a 2000 square feet roof is equal to 4,800 liters of water. 1 inch of rainfall, that is 1 inch of rainfall on a 2000 square feet is equal to 4,800 liters of water. Then rainwater harvesting is the only way to conserve rainwater. To conserve rainwater, rainwater harvesting is the only way. Then benefits of rainwater harvesting. Rainwater harvest பண்றதுனால என்னென்ன நன்மைகள்? First one, it increases the groundwater level. Groundwater level increase ஆனதான river நம்ம wells, bore wells எல்லாம் தண்ணி வரும். So it increases the groundwater level. Then it can be used for agriculture also. Agriculture the rainwater we can use it. Then it increases the availability of water for living things. Living things க்கு தண்ணி போதுமான அளவு இருக்கும். The next one, more to know. The rainwater harvesting was launched in the year 2001 by Tamil Nadu government. Okay, the rainwater harvesting நம்ம government தான் first implement பண்ணாங்க. Then Tamil Nadu is the first Indian state which made rainwater harvesting as mandatory. Okay, நம்ம Tamil Nadu government தான் இது first நடைமுறைப்படுத்தினது. Then next one, try to answer, list out some other benefits of rainwater harvesting. Benefits of rainwater harvesting you have to write. Then second question, suggest some ideas to serve rainwater in your school. உங்க ஸ்கூல்ல ஏதாவது உன்னால முடிஞ்சதை உனக்கு ஏதாவது rainwater harvesting எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சா you can suggest some ideas. Okay, let us do. இப்போ construct a rainwater harvesting pit. எப்படி நம்ம அந்த rainwater harvesting pit construct பண்றது அப்படின்னா, we have construct a pit of any shape or size. எந்த ஷேப்ல வேணா இருக்கலாம். And it may be generally constructed 1 to 2 meters wide and 2 to 3 meters depth. Meter தெரியுதா? 1 to 2 meters wide. Wideனா அகலம். 2 to 3 meters depth. Depth na ஆழம். The pits can be filled with boulders, gravels and coarse sand. Boulders, B-O-U-L-D-E-R-S, boulders. First கீழ வந்து குழி first தோண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த boulders பெரிய பெரிய கல்லு போடணும். Then gravels, சின்ன சின்ன கல்லு. Then அதுக்கு மேல sand. Okay. Then put the boulders in the bottom, sand in the top and gravels in the middle. Okay, discuss with your friends. Rainwater harvesting has an important role to protect our environment. இதே வந்து உங்களுடைய friends கூட நீ discuss பண்ணு. Rainwater harvesting பண்றதுனால என்னென்ன இம்பார்ட்டன்ட் நம்ம சுற்றுச்சூழலுக்கு அப்படிங்கறத you should discuss. Okay, now evaluation part. Choose the correct answer. First one, water is the most gas resource on the earth. Which one is correct? Precious, solid or gas? Which one is correct? Precious. A option, precious. P-R-E-C-I-O-U-S, precious. Then precious na valuable. The next one, water exists in dash states. How many states of water? 3. Solid state, liquid state and
gaseous state, isn't it? Solid state, liquid state and gaseous state. So there are 3 states. Then at temperature below dash water freezes. Freezes ஆகிறதுக்கு எவ்வளவு temperature below 0 degree. Below 0 degree. Below 0 degree centigrade. Then dash is the process by which water becomes water vapor. Water வந்து எந்த processல water vapor மாறுது அப்படினா evaporation. B option. EVAPORATION evaporation. Then fifth one, which controls the ecological functions of life? Which controls the ecological function? Water cycle. WATER water. CYCLE cycle. Then second division, first one, fill in the blanks. Water is converted into gas when it is heated. என்னவா மாறு ஹீட் பண்ணோம்னா என்னவா மாறிடும் water vapor. So water vapor is the correct answer. Then second one, water becomes ice on எப்போ freezing. FREEZING freezing. Then third one, water droplets combines to form dash. என்னவா combine ஆகுது clouds. CLOUDS clouds. Then fourth one, water cycle increases the availability of dash. எதை increase பண்ணுது ground water. GROUND ground. WATER water ground water. Then fifth one, dash is a type of rainwater harvesting. Rooftop harvesting. Rooftop harvesting. Rooftop harvesting. Okay, you write these answers. You tick the correct answer and you write it in the dash. Then third division is true or false. Water is a good example for all states of matter. It is true. So you write true. Then second one, water cycle controls Earth's temperature. This also true. Correct statement. So you write true. True. Water becomes water vapor on heating is called evaporation. It is correct statement. So it is true. True. Then fourth one, 37% of our brain's mass consists of water. That is false. How many percentage? 73%. So it is given wrongly. So false. Then fifth one, rooftop harvesting method is used in agricultural field. Rooftop harvesting is used in agricultural field. It is false. 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 Then turn the next page. That is book page number 76. Answer briefly. Answer briefly. Write the states of water. You take book page number 70. Write the states of water. You mark this one. Water. One box. Then there are 3 states. இது அப்படியே எழுதிக்கும் தெரியுதா? For first question. Then second one, what is freezing? What is freezing? In book page number 71. Book page number 71ல மேல பாருங்க டாப்ல solid state னு கொடுத்திருக்காங்கல்ல. You see that at temperature at ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. At temperature below 0 degree Celsius water becomes ice. This process is called freezing. எழுதிட்டு water அந்த arrow mark போட்டு மேல கூலிங் கீழ வந்து below 0 degree centigrade then ice இது வரைக்கும் எழுதணும். at ல இருந்து இது வரைக்கும் for second question. Then third one, name the process involved in water cycle. என்ன water cycleல என்னென்ன process involved ஆயிருக்கு? Evaporation, condensation and precipitation. You write the third question. பக்கத்துல எழுதிக்கோங்க.
evaporation, evaporation, condensation, 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 and precipitation, precipitation, precipitation are the process involved in water cycle. Okay. Then fourth one. Which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? Which state government? The government of Tamil Nadu. The government of Tamil Nadu made rainwater harvesting as mandatory in the year 2001. You write this. Then fifth question, what is needed to construct a rainwater harvesting pit? What is needed? Boulders, gravels, and sand are needed. Construct, needed to construct, yeah, construct, yeah, rainwater harvesting pit. That's all. Then answer in detail. Answer in detail. First question. What is water cycle? Write any three importance of water cycle. For that one, you take book page number 72. Book page number 72. You see here, and the picture kuduthirukangalla, water cycle picture. Above the picture and the blue color, you mark the two lines. The continuous cycle through which water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. In the two lines எழுதிட்டு then page number 73 பாருங்க மேல importance of water cycle னு heading போட்டு இந்த 4 points you have to write these 4 points. தெரியுதா? For detailed answer 1. இந்த ரெண்டு லைன் எழுதிட்டு அப்படியே எங்க importance of water cycle னு heading போட்டு இந்த 4 lines எழுதணும். தெரியுதா? Then second question, what is rainwater harvesting? List out the advantages of rainwater harvesting. For that you turn book page number 73. Book page number 73 la you see rainwater harvesting kuduthirukangala. First 3 lines parunga. Rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. Future use varaiku eludittu you turn the next page.
next page எடுத்துட்டு மேல பாருங்க benefits of rain water harvesting கொடுத்திருக்காங்களா 3 points இருக்கு அந்த 3 points எழுதணும் தெரியுதா you have to write these 3 lines and these 3 points heading போட்டு தான் எழுதணும் heading போட்டு you have to write these 3 points okay that's all then this picture I already told you to color this picture isn't it by seeing that water cycle picture given in your book you have to write here evaporation condensation here precipitation and here water storage the spellings are given here you see the spellings and write it and you color this picture for clouds sun trees mountains river water like that you have to color this picture then project is make a model of house with a rooftop harvesting system or model செய்ய சொல்லிருக்காங்க okay you do according to that then afterwards you write this one in your note okay already you have written first lesson இல்லையா first unit so you write this division from this division 1 2 3 then 4 and 5 fifth up to fifth division you write it in your note then you write it also read also okay today's homework is you have to read division 1 to 5 in unit 2 5 minutes okay the demo for creating charts இருக்குல்ல அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா நிஜா சாமரை எல்லாம் படிச்சு வராங்க ஓகே நிஜா நாளைக்கு வந்துறியா கிளாஸ்ல சரி இத வந்து மார்க் பண்ணி வச்சுக்க நாளைக்கு வந்து தப்பா சொல்லக்கூடாது ஓகேவா நான் CA வந்து okay division read and write division 1 to 5 in unit 2 okay धन्यवाद।